பயவுளிலும் செக்ஷன் மாதிரி ஓடுங்க. இங்க இருக்கிறவங்க கீழே போங்க, அங்க இருக்கிறவங்க 4ஆம் ஃப்ளோருக்கு போகல. போகல. எல்லாத்துக்கும் இருக்குல, எல்லாத்துக்கும் இருக்குல. என்ன நீ செத்தா இனிமே எந்த பொட்ட சிரிக்கலாவது எவனையாவது பார்த்து பல்ல காட்டிய சங்க அறுத்துருவேன். சாமி கும்பிடுறதெல்லாம் ரொம்ப கூடி போச்சு போல இருக்கு. என் கஷ்டத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டு வரேன் பாய். நல்ல பொஞ்சாதி இருக்கா, கையில நல்ல தொழில் இருக்கு, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? உங்களுக்கே தெரியுமே பாய், இந்த தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நான் ஏன் போயா தெரிஞ்சேன். அவளும் வந்து தெருவில் சீரழிஞ்சு போய் தெரிஞ்சா. போலீஸ் பிடிக்கல, நான் போய் என் பெண்டாட்டின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். இப்போ வாயும் வயிறுமா இருக்கிறா. நானே இந்த மாதிரி பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் பாய். பிறக்கிற பிள்ளையாவது ஒரு நல்ல காலையோட பிறந்தா போதும் பாய். நான் செத்தாலும் நிம்மதியா செத்துருவேன் பாய். கவலைப்படாத கவலைப்படாத, பிறக்கிற குழந்தை நல்லா மூக்கு முடியுமா பிறக்கும். தேவையில்லாம கவலைப்படாத. வா பெருமாளே. செல்வராணி சாவுக்கு போனதுக்கு அண்ணாச்சி ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சால. போன் அடிக்கல. ஹலோ, நான் அம்மா பேசுறேன் ஐயா. லிங்க் இருக்கானா? நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த லிங்க் இருக்காமா, பக்கத்துல தான் இருக்கான். இல்ல அம்மால. ஹலோ, நாசரத்து பீடி கம்பெனிக்கு வந்தையா. நீ நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கம்மா. ஆதி எப்படிமா இருக்கா? ஆதி வீட்ல இருக்கா ஐயா. குட்டி தான் அவன்கிட்ட பேச. ஆமா தாமா, நான் பேசுறேன். இந்த பேசு. ஹலோ டி அண்ணே, உன்னை பார்க்கணும் போல இருக்குண்ணே. ஊருக்கு எப்பண்ணே வருவேன்? ஒரு தடவை வாண்ணே. என் அண்ணனுக்கு இங்கே வேலை இருக்குடா. அடுத்த வருஷம் கோயில் கொடைக்கு கண்டிப்பாக ஊருக்கு வரேன். என்ன போன அம்மாட்ட கொடுத்துட்றேனே. நீ அனுப்பிச்ச மணி ஆர்டர் கிடைச்சதியா? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டையா? ஆதிதான் என் நேரத்தில் நான் மட்டும் அவனுக்கு விட்டு விசேஷத்துக்கு போகணுமாக்கும். சரி விடுங்க, இதெல்லாம் போய் பெருசுப்படுத்திட்டு. என்னம்மா? ஒன்றும் இல்லைக்கா. 1000 இருந்தாலும் என் அண்ணன் தம்பிங்க விட்டுற முடியுமா? என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லைக்கா. என்னங்க இந்த பிள்ளை நம்ம பின்னாடியே வருது? என்னவோ அக்கா. என்னம்மா? இல்லைக்கா, இந்த பை கடையில் தான் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குது மெட்ராஸில். இந்த பை வேணும், கொஞ்சம் தருவீங்களா ப்ளீஸ்க்கா? என்னையவா? ஐயோ மாரியதா, இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குதே. சொல்லு தங்கச்சி. லிங்கம் எங்கண்ணா? லிங்கா இப்பதான் சாப்பிட்டு கடைக்கு போனா. கடைக்கா? எப்போ உங்க கூட தானே வருவான்? ஆமா, இன்னைக்கு முன்னாடியே போயிட்டான். அப்படியா? சரிண்ணா, நான் வரேன். பாத்தீங்களா? மெஸ்ஸுக்கு மாரிமுத்தோட சாப்பிட போனானே. அப்படியா? ஆமா. இந்த நாய் வரலன்னு சொல்லுச்சு. இங்க வராமல் கேட் பண்ணலாம், தூக்கி தூர போடல. சாம்பார் எந்த குடி குடிக்க? எலே ஊத்த, எதுக்குள்ள போய் சொன்ன? எங்கல லிங்க?
இப்பதான் சாப்பிட்டு போறான். நீ எதுக்குள்ள அவனை தேடுற? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க வா? அவன் உன்கிட்ட ஸ்கேல் கொடுத்தானே, அதை பத்தி தானே. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. மாப்பிள்ள, நான் கண்ணிட்ட பேசல. இனிமே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன சொல்கிறா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் உன்ட்ட ஸ்கேலை தெரியாமல் கொடுத்துட்டான், திருப்பி கொடுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டல. ஒன்னே நேரில் போய் பேசணுது? ஏன்னா நீ தானே ராத்திரி தண்ணி வந்த மாதிரி கிளம்பிட்டு இருந்தா. இல்லை, நான் ஒன்னே நேரில் போய் பேசணுது. நீ புலம்புனால தான் நான் போய் சொன்னேன். இல்லை கனி, நான் எதுவும் சொல்ல கனி, அவனா வந்து சொல்லிட்டான். ஏல ராத்திரி நீ தானே சொன்ன. இல்லை கனி, நான் எதுவுமே சொல்ல கனி. கனி கனி நான் சொல்றது கேளு கனி. கனி நான் சொல்றது கேளு கனி. கனி என்னல? இல்லைனாச்சு. என்னல? என்ன ஒன்றும் இல்லைனாச்சு. இங்க என்ன நடக்கு தெரியுமா? மூஞ்ச லேசா கொண்டுட்டாலே அண்ணாச்சி வேலை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. தெரியுமா? வாங்கல போய் சோரியா பாருங்களா. வாங்கல வாங்கல. திங்கிற சொத்துல மண்ணு விழுந்துற போகுது. தொலைச்சு போடு. இருக்கலா மாப்பிள்ள, நல்லதுக்கு தானே. போல சோபி, கனிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்றியா? கனி நான் அப்படி சொல்லவே இல்லை கனி. கனி நான் அப்படி சொல்லவே இல்லை கனி, என்ன நம்பு கனி. கனி என்ன நம்பு கனி. கனி நான் அப்படி சொல்லவே இல்லை கனி. கனி 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 இல்ல கனி. கனி கனி இல்ல கனி. கனி 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 அண்ணாச்சிக்கு பயந்த வேலைக்கு பயந்த இல்ல. நான் காதலிக்க வேலைன்னு சோதனை பண்ணி சொன்னேன் பார். அந்த ஒரு வார்த்தையில நெஞ்சு எடுத்து செத்துட்டால. கீழே விழுந்தது வெறும் போனதால. என் வீட்டை நினைச்சு பதறன உண்மைதான். ஆனா என்னை விட்டுலாம் நினைச்சல. போய் பேசாம. இனிமே பேசுனே அடிச்சு கொன்னுறேன். போ. போய்டா. போ. ஏய் என்னடா சத்தம்? கேட்கல. என்னடா சத்தம்? ஏய் என்னடி சத்தம்? பெருச்சாலி அண்ணாச்சி கல்லு தூக்கி அடிச்சிட்டேன். என்னலா பரிச்சை நடந்துட்டு இருக்கா? எப்பலாம் முடியும்? என்ன பரிச்சை? இந்த தெருநாளா அப்படிதான் செய்யும். பொட்ட நாய் ஊரெல்லாம் சுத்தம், ஆம்பளை துரத்தி பிடிச்சாதான் லவ். அதான் நீயும் பண்ணிட்டு இருக்கா? அடச்சி என்ன விளையாடுறியா? நீ தான் விளையாடுற. அவளுக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு பாக்கிறதுக்கு டெஸ்ட் வச்சிருக்கல. அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் ஜோலியே பாரு. சொல்றது சொல்லிட்டேன், இருந்தாலும் இவ்ளோ ரோஷம் இருக்க கூடாதுலா. சோஃபி, உலகத்துல எந்த ஒரு ஆம்பளை கிட்டயாவது ஆன ரோஷத்தோட இருக்கேனே. மாப்பிள்ள, நான் ஊருக்கு கிளம்புறல. இனிமே உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேல. உனக்காக தான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். எங்க அப்பா பேச்ச கூட கேட்காம நீ ஏன் கூட பேசாம இருக்கிறப்ப நான் எதுக்குல இங்க இருக்கணும்? கிளம்புறல. ஆனா ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் சாமி கும்பிடும்போது நீ நல்லா இருக்கணும் தான் மாப்பிள்ள நான் வேண்டிக்குவேன். அதனாலதான் மாப்பிள்ள கடைக்கிட்ட போய் அப்படி சொன்னேன். மாப்பிள்ள, நான் ஏதாவது தப்பா சொல்லிதான் அடியில கொல்லல. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத மாப்பிள்ள. மனசு தாங்கல. போறேல மாப்பிள்ள. மாப்பிள்ள
கவிதை 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 சோபியா ஐயோ என்ன பெருமாள் சொல்ல. ஒன்ன தானே தேடிக்கிட்டு இருந்தேன் என்னல? ஒரே ஒரு காதல் கவிதை எழுதி கொடுனே போல முடியாது. என்ன ஒரே ஒரு காதல் கவிதை எழுதி கொடுனே எனக்கு தெரியாதுல. என்ன உன் கூட பிறக்கா தம்பிக்கு இதை கூட செய்யக்கூடாதானே எழுதி கொடுனே எனக்கு எழுத படிக்க தெரியாதுல. போய் சொல்லாதானே எழுதி கொடுனே உண்மையில சத்தியமா எனக்கு எழுத படிக்க தெரியாதுல. இல்ல கை நாட்டா நீ வாங்கிட்டா போய் கேட்டேன் பாரு போல தர போல போல மூஞ்சி மோரட்டையும் பாரு ஐயோ சோபியா ஐயோ கவிதை ஐயோ இல்ல மக்கா உனக்கு என்ன பிரச்சனை இல்ல மாப்ள அர்ஜென்ட்டா ஒரு காதல் கவிதை வேணும்ல எவன்கிட்ட கேட்டாலும் எழுதி தர மாட்டேங்க அவதி எழுதி கொடு மாப்ள கவிதை எல்லாம் தெரியாதுல லவ் பண்ற உனக்கு கவிதை தெரியும் அவளை பத்தி என்ன சொல்லட்டுமா அவளை பத்தி கோடிக்கார பேர் அவளை லூசா பிடிச்சிருக்கு எவனும் எழுதி தரவனால என் சோபியாவுக்கு நானே கவிதை எழுதுறேன் சோஃபியா